ஒரு கணவன் மனைவி வீட்டை காலி பண்ணிக்கிட்டு ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு குடி வராங்க. புருஷன் பேரு ஜேசன், இவன் ஒரு எழுத்தாளர். பொண்டாட்டி பேரு மயிலா. புது வீட்டுக்கு குடி வந்தா எல்லாரும் பால் காய்ச்சுவாங்க. ஆனா பொண்டாட்டிக்காரி புருஷனை கதை எழுத விடாம என் மாட்டுல பாலை குடின்னு குடிக்க சொல்ற. அவனும் இவளை அடிச்சுட்டான். அவளும் கோவத்துல வாய புடிச்சு கருத்திட்டா. இவனும் பயத்துல வெளியே ஓடி வந்துட்டான். அந்த பக்கம் போன ஒரு பெரியவரு உன் வாயில பிளட் வருதுன்னு சொல்லுறாரு. ஆனா இவன் உன் வேலையை பார்த்துக்கிட்டு போடான்னு மரியாதை இல்லாம பேசுறான். ஆனா அவரோட முகத்தை பார்த்த உடனே இவரு பிரபலமான எழுத்தாளர் இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர்கிட்ட மன்னிப்பை கேட்டு நான் உங்களோட தீவிரமான ரசிகன் அப்படின்னு சொல்லி இவரோட பெருமைய பேசுறான். அவரும் இவனோட பேச்சுல மயங்கி போய் நீ கண்டிப்பா என்னுடைய வீட்டுக்கு வரணும்னு இவனை இன்வைட் பண்ணிட்டு போறாரு. ஜேசனும் அவனோட பொண்டாட்டிய சமாதானப்படுத்தி பெரியவரோட வீட்டுக்கு ஈத்துக்கிட்டு போறான். பெரியவரும் இவங்களை இன்வைட் பண்றாரு. இவனோட பொண்டாட்டிய பார்த்த உடனே இவ்வளவு மாதிரி ஒரு பொண்டாட்டி எனக்கு இல்லையேன்னு பெரியவர் ஃபீல் பண்றாரு. நானும் உங்களை மாதிரி ஒரு எழுத்தாளர் தான் அப்படின்னு சொன்ன உடனே பெரியவர் மெசல் ஆயிட்டாரு. நானும் உங்களை மாதிரி ஒரு பெரிய எழுத்தாளர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே பெரியவர் இவன் மேல பொறாமப்படுறாரு. அப்போ பெரியவரோட பொண்ணு வர. இவ பேரு ஸ்டெல்லா. இவ என்னோட பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஜேசன் இத காதல கூட வாங்காம இவளையே வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கான். இது பெரியவரு நோட் பண்ணிட்டாரு. இவன் என் பொண்ணு மேல ஆசைப்படுறான்னு இவனோட பார்வை வச்சே பெரியவரு கண்டுபிடிச்சிட்டாரு. பொண்டாட்டிக்காரி வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம நான் காலையில வேலைக்கு போனா என் புருஷன் தூங்கிட்டு இருப்பான். நான் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் கதை எழுதிக்கிட்டு இருப்பான். அதனாலேயே என்னால மேட்டர் பண்ணவே முடியலன்னு வெக்கமே இல்லாம பெரியவர்கிட்ட இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. உங்க பொண்டாட்டியும் என்ன மாதிரி தான் இருந்திருப்பாங்கன்னு இவ பெரியவரையே கலாய்க்கிறா. ஜேசனு காதல் கவிதைகளை ஏதிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் யாரும் வாங்கி படிக்க மாட்டாங்கன்னு பெரியவரு வார்னிங் கொடுக்கிறாரு. பெரியவரு டிவி சீரியலுக்கு கதை ஏதிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் இவரு பிரபலமான எழுத்தாளராகவே ஆனாரு. நீயும் தொடர் கதைகளை எழுதி பிரபலமா ஆகணும்னு இவனுக்கு அட்வைஸ் பண்றாரு. பொண்டாட்டிக்காரிக்கு படிக்கவே பிடிக்காது. மேட்டருக்காக ஒரு கதை எழுதுங்கன்னு பெரியவர்கிட்ட கேக்குற. அவரும் உனக்காக நான் எழுதுறேன்னு சத்தியமே பண்றாரு. இவங்க ரெண்டு பேரும் டின்னரை முடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு ஜேசன் எதிர் வீட்டு ஸ்டெல்லாவை பத்தி கதை எழுதிக்கிட்டு இருக்கு. ஆனா பெரியவர் இவனையும் இவனோட பொண்டாட்டியும் பத்தி கதை எழுதிக்கிட்டு இருக்காரு. இவன் பெரியவரோட வீட்டுக்கு போறான். இவன் விட்டுட்டு போன கை துணியை கேக்குறான். ஸ்டெல்லாவும் அந்த துணியை நல்லா ஸ்மெல் பண்ணிட்டு இவன் கிட்ட கொடுக்குறா. அவனும் மயங்கி போய் ரெண்டு பேருமே வாயிலேயே வாசண்டா போடுறாங்க. திடீர்னு அங்க வந்த பெரியவர் வார நிறுத்திட்டாரு. என் துணியை தான் எடுக்க வந்தேன்னு இவனும் சமாளிக்கிறான். பெரியவரும் இனிமே நீயும் நானும் ஒண்ணு கதையில எந்த டவுட்டா இருந்தாலும் தயங்காம என்ன கேளு. இவரோட புத்தகத்தை இவன் கிட்ட கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாரு. ஆனா இவன் போகாம தூங்காம நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு டேடி பொண்ணு கிட்ட கத்திக்கிட்டு இருக்காரு. இவன் அதை ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஜேசனும் அவனோட பொண்டாட்டியும் சர்ச்சுக்கு போறாங்க. இன்னைக்கு மட்டும்தான் எனக்கு லீவு. அதனால இங்கேயே மேட்டரை பண்ணுவோன்னு இவனை கூப்பிடுறா. எல்லாரும் முன்னாடியும் என்னால இதை பண்ணவே முடியாதுன்னு இவன் பொண்டாட்டியை அடிச்சு ஈத்துக்கிட்டு போறான். லிப்ட்ல போகும்போது ஸ்டெல்லா இருக்கா. ஆனா ஜேசன் அவளை கண்டுக்காத மாதிரியே இருக்கான். பொண்டாட்டிக்காரியும் உன்னுடைய டேடி எப்படி இருக்காருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா ஸ்டெல்லா இவனோட கைய பிடிக்கிற. ஆனா இவன் பொண்டாட்டிக்கு பயந்து போய் இவளோட கைய விட்டுட்டான். கடுப்பான ஸ்டெல்லாவும் ஓடியே போயிட்டா. மறுநாள் பெரியவர் ஆபீஸுக்கு கிளம்பி போயிட்டாரு. இதை பார்த்த ஜேசன் பொண்டாட்டி வர வீட்டுல இல்ல. அதனால பெரியவரோட வீட்டுக்குள்ள இவன் புகுந்துட்டான். இவன் போறத ஜாகிங் ஓடிட்டு வந்த இவனோட பொண்டாட்டி பாத்துட்டா. இவன் பெரியவரை தான் பார்க்க போறான்னு இவ தப்பா நினைச்சிட்டு போயிட்டா. ஆனா ஜேசன் செல்லா கிட்ட மன்னிப்பை கேட்டு அங்கேயே ரெண்டு பேரும் மேட்டரை பண்றாங்க. திடீர்னு பெரியவர் உள்ள வந்துட்டாரு. மறந்து வச்ச புத்தகத்தை எடுக்கிறாரு. நைட்டு வர நான் லேட் ஆகுன்னு பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இவரு கிளம்பிட்டாரு. இவனும் மேட்டரை முடிச்சிட்டு கிளம்பிட்டான். ஆனா பொண்டாட்டிக்காரி இவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் கீழே போயிட்டு வந்தேன்னு போய் சொல்றான். ஆனா பொண்டாட்டிக்காரி நீ பெரிய வீட்டுக்குள்ள போனதை நான் பார்த்தேன். உடனே இவனும் நான் கதைக்காக அவர்கிட்ட டவுட் கேட்க போனேன்னு சொல்லி சமாளிக்கிறான். பொண்டாட்டிக்காரியும் நம்புற மாதிரி நம்பிட்டா. அன்னைக்கு நேற்று பொண்டாட்டிக்காரி நண்பர்களை இன்வைட் பண்ணி பார்ட்டி வைக்கிறா. அதுல ஒரு கணவன் மனைவி ஒரு லெஸ்பியன் ஜோடி. இந்த பார்ட்டி ஜேசனுக்கு பிடிக்கவே இல்ல. நான் கடைக்கு போயிட்டு வரேன்னு பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு பெரியவரோட வீட்டுக்கு போய் ஸ்டெல்லா கூட மேட்டரை ஆரம்பிக்கிறான். ஆனா மறுபடியும் டேடி வீட்டுக்கு வந்துட்டாரு. இவங்களும் பயந்தே போயிட்டாங்க. ஆனா அவரு கதை எழுத போயிட்டாரு. என் டேடி ஒரு கேடு கட்டவன். அவன் யார் கூடயும் என்ன பழகவே விட மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் சத்தமே இல்லாம மேட்டரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ட்டில எல்லாரும் மேட்டரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது பொண்டாட்டிக்காரிக்கு வயிறு எரியுது. ஸ்டெல்லாவும் டேடி தூங்கின உடனே சத்தமே இல்லாம இவனை வெளியே அனுப்புறான். ஆனா டேடி தூங்கவே இல்ல. தூங்குற மாதிரி நடிச்சிருக்காரு. மறுநாள் பொண்ணு சர்ச்சுக்கு போயிட்டு வரேன்னு டேடி கிட்ட சொல்லிட்டு கிளம்புற. அவ போன பிறகு டேடி அவளோட ரூமுக்குள்ள புகுந்து அவளோட டைரிய படிக்கிறாரு. அவ ஜேசன் கூட பண்ண மேட்டரை எழுதி வச்சிருக்கா. மிரண்டு போன டேடி ஜேசனோட வீட்டுக்கு ஓடி போறாரு. அதே நேரத்துல ஜேசனும் ஸ்டெல்லாவும் பேசிக்கிட்டு இருப்பத பொண்டாட்டிக்காரி பாத்துட்டா. அப்போ வீட்டுக்கு வந்த பெரியவர் இவ புருஷன் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னோட புருஷன் என் பொண்ணு கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவான்னு பார்த்தா அவன் உன்னை மேட்டர்ல சந்தோஷப்படுத்துறானோ இல்லையான்னு கேட்டு இவளை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவளும் நான் தான் அவனை மிரட்டி மேட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவன் பிடிக்காம தான் என் கூட குடும்பமே நடத்திட்டு இருக்கான்னு சொல்லி இவ அழறா. பெரியவரும் இவகிட்ட அன்பா பேசி இவளை மேட்டர் பண்ண போறான்னு நினைச்சு உன் புருஷன் உன் பக்கம் வர நான் உனக்கு உதவி போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஜேசனும் ஸ்டெல்லாவும் ஒரு இடம் விடாம மேட்டரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல பெரியவர் வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரு. இதை பார்த்த
ஜேசன் வழக்கம் போல அவரோட வீட்டுக்குள்ள புகுந்து அவளோட பொண்ணை மேட்டர் பண்ண பாக்குறான். ஆனா அவ என்னால இன்னைக்கு முடியாதுன்னு அடம் பிடிக்கிறா. இவ கர்ப்பமா இருக்கான்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அங்க ஒரு ஆணோட துணி இருக்கு. உடனே ஜேசன், ஏண்டி எனக்கு தெரியாம எத்தனை பேரு கூட நீ மேட்டரா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறான். இவளும் பயத்துல இது என் டேடியோட துணின்னு சொன்ன உடனே ஜேசன் மிரண்டு போயிட்டான். சின்ன வயசுலயே என்னோட மம்மி இறந்து போயிட்டாங்க. அவங்க போன பிறகு என் டேடி என்ன தனிமையிலேயே வச்சு தினம் தினம் மேட்டரா பண்ணி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க எனக்கு எந்த ஒரு வழியும் இல்ல. நீ தான் என்ன காப்பாத்தணும்னு இவன் கிட்ட கெஞ்சிரா. இதை கேட்ட ஜேசன், இனிமேலும் என்னால உன் கூட குடும்பம் நடத்த முடியாது, உன்ன மாதிரி பொண்ணு எனக்கு வேண்டான்னு இவளை உதறி தள்ளிட்டு போயிட்டான். அன்னைக்கு நேற்று பெரியவரு பொண்ணோட ரூமுக்குள்ள புகுந்து அவளை மேட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டேடியே அவனோட பொண்ணை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஜேசனால ஜீரணிக்கவே முடியல. அப்போ அங்க வந்த பெரியவரு, ஏண்டா சோகமா இருக்க, உன் கதையில ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாரு. டேய், பிரச்சனையே நீதாண்டான்னு இவன் மூஞ்சிலேயே காரு துப்பி மாடியில இருந்து இவனை தள்ளி விட பாக்குறான். ஆனா இவனால முடியல. ஜேசனால ஸ்டெல்லாவை மறக்கவே முடியல. உடனே அவளை மீட் பண்ணி, உன் டேடி கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன், என் பொண்டாட்டியும் எனக்கு பிடிக்கல, அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இவன் சத்தியமே பண்றான். வீட்டுக்கு லேட்டா வந்த புருஷனை பொண்டாட்டிக்காரி மடக்கி, எங்கடா போயிட்டு வர, யாரு கூடடா ஊரை சுத்திட்டு வரேன்னு கேக்குறா. இவனும், நான் எங்க வேண்டுமானாலும் போவேன், யாரு கூட வேண்டுமானாலும் மேட்டர் பண்ணுவேன், அதை கேட்க நீ யாருன்னு இவன் பொண்டாட்டியை அடிச்சிட்டு போயிட்டான். பொண்டாட்டிக்காரியும் புருஷன் பண்ண துரோகத்தை நினைச்சு இவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ அங்க வந்த பெரியவர் என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவன் ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கான், அது யாருன்னு கண்டுபிடிச்சு அவளையும் என் புருஷனையும் நான் போட்டு தள்ள போறேன்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே பெரியவரு, நீ கவலையே படாத, அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு உன் முன்னாடி நான் நிறுத்துறேன்னு, நீ அழாத, துரோகம் பண்ண உன் புருஷனை விட்டுட்டு நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்புறாரு. அன்னைக்கு நேற்று வழக்கம் போல பெரியவரு கதை எதுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஸ்டெல்லா ஜேசனை கூப்பிட்டுக்கிட்டு அவளோட ரூமுக்கு போறா. இதை பார்த்த பெரியவரு, ஏண்டா ஜேசன் என் பொண்ணோட ரூமுக்கு ஏண்டா போறான்னு கேக்குறாரு. உடனே ஸ்டெல்லா, அவரு உன்னை பார்க்க வரல, என்ன பார்க்க வந்திருக்காரு, தினம் தினம் நீ என்ன மேட்டர் பண்ணி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறத அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், இனிமே நான் உனக்கு பயப்பட போவதே கிடையாது, நாங்க 2 பேரும் ரூமுக்குள்ள போய் மேட்டரை பண்ண போறோம், முடிஞ்சா பேடிக்க பாருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. உனக்கு என்ன தைரியம் இருந்தா உன் டேடி கிட்டயே இப்படி பேசுவேன்னு இவன் கேக்குறான். இவளும், நீ இருக்கிற தைரியத்துல தான் நான் அப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு மேட்டரை ஆரம்பிக்கிறாங்க. உன் டேடி வெளியே இருக்கான், என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லியும் இவ கேட்காம இவளும் மேட்டரை ஆரம்பிக்கிறா. ஆனா பெரியவரு கவலைப்படுவாருன்னு பார்த்தா இவங்க பேசுறத மைக்க வச்சு கேட்டுக்கிட்டு அப்படியே கதையை எழுதிக்கிட்டு இருக்காரு. டேய், என்னடா நடக்குதுங்க? மேட்டரை முடிச்சிட்டு வெளியே வந்த புருஷனை பொண்டாட்டிக்காரி பார்த்துட்டா. ஏண்டா டே, நீ இவ கூட தான் மேட்டரை பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு இவனை போட்டு அடிக்கிறா. அப்போ அங்க வந்த பெரியவரு, சண்டை போடாதீங்க, என் பொண்ணு வீட்டில் இல்ல, ஜேசன் என்ன பார்க்க தான் வந்தான்னு சொல்லி இவன் மறந்து வச்சுட்டு போன புக்க கொடுக்கறான். பொண்டாட்டிக்காரியும் அமைதியாயிட்டா. இவன் ஏன் என்ன காட்டி கொடுக்கலன்னு ஜேசனுக்கு ஒண்ணுமே புரியல. பொண்டாட்டிக்காரியும் இவங்கிட்ட சாரி கேட்டுட்டு இவனை வீட்டுக்கு ஈத்துக்கிட்டு போறா. உடனே பொண்டாட்டிக்காரியும் பெரியவர்கிட்ட ஓடி வந்து, என் புருஷன் லவ் பண்ற பொண்ணை நீங்க கண்டுபிடிச்சீங்களா இல்லையான்னு கேக்குறான். அவனும் இவளுக்கு சரக்கா ஊத்தி கொடுத்துட்டு போதையில இவளை படுக்க வச்சுட்டு அங்க இங்கன்னு இவன் மேல கைய வைக்கிறான். அப்போ அங்க வந்த பொண்ணு, இவ ஏன் இங்க இருக்கு, அவளை கொண்டு போய் அவளோட வீட்டுல விடுங்கன்னு சொன்ன உடனே பெரியவரும் இவளை அலேக்கா தூக்கி கொண்டு போய் ஜேசன் கிட்ட கொடுக்கறான். ஆனா அவனோட கண்ணு முன்னாடியே அவன் பொண்டாட்டி மேல இவன் அங்க எங்க கை வைக்கிறான். ஆனா ஜேசனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஸ்டெல்லா அவளோட டேடி கிட்ட, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த ஜேசனை நான் லவ் பண்ற மாதிரியே நடிப்பது, எனக்கு அவனை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே தாடிக்காரனும், இன்னும் ஒரு வாரத்துல இந்த கதையை நான் எழுதி முடிச்சிருவேன், இன்னொரு பையன் இருக்கான், அவன்கிட்டயும் நல்லா நடி, அவனை வச்சு நான் இன்னொரு கதையை எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மேட்டருக்கு கிளம்பி போயிட்டாங்க. மறுநாள் வழக்கம் போல பெரியவர் ஆபீஸுக்கு கிளம்பி போறாரு. ஜேசனும் ஸ்டெல்லா கிட்ட ஓடி போய், உன் டேடிக்கு என்ன நடக்க போகுது பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ பெரியவரு கார் மேல ஏறல, காரு தான் இவரு மேல ஏறுது. இதை பார்த்து ஸ்டெல்லாவும் மிரண்டு போயிட்டா. ஜேசன் தான் காருக்காரங்கிட்ட பணத்தை கொடுத்து இந்த வேலையை பண்ணிருக்கான். பெரியவருக்கு இறுதி மரியாதை நடந்துகிட்டு இருக்கு. பெரிய பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் வந்து ஸ்டெல்லாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டெல்லாவுக்கு பக்கத்துல ஒரு கண்ணாடிக்காரன் பையன் இருக்கான். ஜேசனுக்கு இவன் மேல டவுட்டா இருக்கு. உடனே பெரியவரோட வீட்டுக்கு போய் அவளோட ரூமுக்குள்ள போய் பார்த்தா ஸ்டெல்லாவும் பெரியவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போட்டோவை பார்த்து இவன் மிரண்டு போயிட்டான். இவங்க 2 பேருமே டேடி பொண்ணே கிடையாது. பெரியவரு கதை எழுதுவதற்காக தன்னோட பொண்டாட்டி அடுத்தவனுக்கு இது தெரிஞ்ச உடனே இவனால தாங்கவே முடியல. பெரியவர் எழுதின கதை பப்ளிஷ் ஆகி அந்த புக்கு பொண்டாட்டிக்காரி கிட்ட கிடைக்குது. இவளும் அந்த கதையை படிக்கும் போது தான் தெரியுது அந்த கதை இவளோட கதைன்னு. இவளோட புருஷனும் ஸ்டெல்லாவும் பண்ண மேட்டரும் அதுல இருக்கு. ஏண்டா எனக்கு துரோகம் பண்ணுன்னு பொண்டாட்டிக்காரி இவங்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கா. இவனும் அந்த கதையை படிக்கும் போது தான் தெரியுது நம்ம ஏமாந்துருக்கோம்னு. இது எதுவுமே உண்மை இல்லைன்னு இவன் சொல்லியும் இவன் நம்பவே இல்லை. இவனும் கோவத்துல அவளை அடிச்சுட்டான். அவளும் மயங்கி விழுந்து இறந்தே போயிட்டா. போலீஸும் இவனை கைது பண்ணி ஈத்துக்கிட்டு போறாங்க. இத ஸ்டெல்லாவும் வேடிக்கை பாக்குற. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க.